வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா, மனாமாவில் அவென்யூ ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கிறோம். இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாளைக்கு பிறகு நைட்டு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் எப்படி இருக்கு, நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு அழகான கடற்கரை இங்கே இருக்குது. நிறைய மக்கள்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. அதாவது இப்போ நைட்டு வந்துட்டு 9 மணிங்க. அப்போ பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஏரியாவா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு கடற்கரை. நம்ம வந்து காலார நடந்து வாக்கிங் போய்கிட்டு இது மாதிரி நம்ம அனுபவிக்க முடியும். நல்ல அழகான ஒரு காற்று. இங்கே வந்துட்டு போட்டிங்கெல்லாம் போக முடியும். அதாவது பஹ்ரைன் வந்துட்டு ஒரு அரபு கண்ட்ரியாக இருந்தாலும் இது ஒரு மல்டி கல்ச்சர் உள்ள ஒரு நாடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான மக்களை பார்க்கலாம். இப்போ சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலே நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான மக்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள நிறைய நாட்டு மக்களை இங்கே பார்க்க முடியும். பல விதமான மக்களை பார்க்கலாம். அதாவது கருப்பு, சிகப்பு, ப்ரௌன் கலரு, அதே மாதிரி உணவுகளும் விதவிதமான உணவுகளையும் நம்ம இங்கெல்லாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல போட்டிங்கெல்லாம் நீங்கள் போகலாம். அதே மாதிரி கயாக்கு இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு 6 மணிக்கு மேலே அலௌடு இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் வந்தீங்கன்னா கயாக்கெல்லாம் நீங்கள் போக முடியும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிறந்த ஒரு இடம் இது, இந்த ஏரியாவெலாம். அதே மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது பக்கத்துலேயே ஷாப்பிங் மாலு. அந்த ஷாப்பிங் மாலில் விதவிதமான கடைகள் எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்டும் உலகத்தில் உள்ள எல்லா விதமான உணவுகளும் இங்கே கிடைக்கும். அதனால் உணவுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா இது. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பில்டிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக அழகாக இருக்குது பாருங்கள். இது இப்போ வந்து காலார நடந்து போனாலும் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தாலும் நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு போர் அடிக்காது. அது வந்துட்டு பகலாக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், ஒன்றுமே தெரியாது. அதாவது கலப்பு மயக்கங்கிறது நடந்த ஒரு அசதியே தெரியாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் இது.
அப்படியே காலார நடந்துட்டு இது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போனோம்னா இங்கே வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபுட் கோர்ட்டெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே பிராண்டட் அவுட்லெட்ஸ் தான். உலகத்தில் உள்ள எல்லா பிராண்டும் இங்கே கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு ஷாப்பிங் பண்ணுற அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும். சினிமாவும் இருக்குது, சினிமாவெலாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஹிந்தி படமும் பார்க்க முடியும். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இங்கே இருக்குது. நல்ல ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்கெல்லாம். நீங்கள் ஈவினிங்கில் டே டைமில் வந்தீங்கன்னா மாலை பார்க்குறதும் எவ்வளோ பிரமிப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. மேலே பார்க்கும்போது ஒரு தாமரை மலர் விரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். விதவிதமான மக்களையும் இந்த இடத்துலலாம் பார்க்க முடியும். நீங்கள் வந்துட்டு இந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ மாலை அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்போ இது மாதிரி ஒரு புக்கு கடைகளை பார்க்கும்போது மலரும் நினைவுகள் தாங்க வருது. நான் காலேஜெல்லாம் படிக்கும்போது லைப்ரரி மெம்பர்ஷிப்பு கார்டு வாங்கிட்டு லைப்ரரியில் போயிட்டு புக்கு வாங்கி படிப்போம். அங்கே வந்துட்டு நாவல்ஸு, ஹிஸ்டரி புக்கு, அது மாதிரி நிறைய நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தேடி பிடிச்சி படிப்போம். அது மாதிரி இந்த இடத்துல எல்லா விதமான புக்குகள் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு மலரும் நினைவுகள் தான், பழைய ஞாபகங்கள் தான் வந்தது. எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்போவும் அது மாதிரி படிக்கிறவங்க மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், நானும் வந்துட்டு எல்லாரும் மாதிரி தான் மொபைலை பார்த்துக்கிட்டே இப்போ நடக்கிறேன் பாருங்கள் கடற்கரை ஓரமாக. அங்கெல்லாம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. போயிட்டு நம்மளும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம்.
இந்த வீடியோவில் உங்களோட பேசிக்கிட்டு இந்த ஏரியாலாம் சுற்றி வந்தாச்சுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் சில ஏரியாவெலாம் இருக்குது, நான் அதையும் சுற்றி காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்துட்டு நீங்கள் இது மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணலாம். நல்லா அழகான ஒரு கடற்கரையில் அழகான ஒரு பொழுதுபோக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வயசு வந்துட்டு ஒரு நம்பர் தாங்க. அதனால் சின்ன வயசு பிள்ளைங்க தான் அது மாதிரி இதெல்லாம் விளையாட முடியும், பெரிய ஆளுகள்லாம் விளையாட முடியாதுலாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம மனசு தான் எல்லாமே காரணம். நம்ம மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இப்போவும் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான். இப்போ அந்த இடத்துலலாம் பாருங்கள் எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு பொழுதுபோக்கலாம்னு சொல்லிட்டு. சின்ன பசங்க தான் இப்படியெல்லாம் குதித்து விளையாட முடியுமா? நம்மளும் குதித்து பார்த்துருவோமே. குதித்து பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக ஜாலியாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல என்னோட நண்பரும் வந்துட்டு ஜம்பிங் பண்ணுறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு அந்த ஜம்பிங் பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்துட்டார். அந்த பாருங்கள், நிறைய பேர் அது மாதிரிலாம் ஜம்பிங் பண்ணி ஒரு டைம் பாஸ் பண்ணுறாங்க. அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. நான் இங்கே தான் அது மாதிரி ஜம்ப் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.